Hi friends, welcome to Shadow Creations. Please press the subscribe button. Press the icon. Get notification for more. Welcome to our channel. நம்மளோட முந்தின வீடியோவில் நம்ம வந்து எப்படி வந்து AdMobல ஆட் யூனிட் கிரியேட் பண்ணுறது, அதை வந்து எப்படி வந்து ஒரு ஆப்பில் வந்து பேஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து புதுசாக ஒரு ஆப்பையும் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தரோட ஏர்னிங்ஸையும் பார்க்க போகிறோம். அதே போல் சிடிஆர் வழியெல்லாம் பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இதான் நம்மளோட ஆப். இந்த ஆப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் பார்த்தீங்கன்னா வந்து ஆட்ஸ் வந்து தானாகவே ரீஃப்ரெஷ் பண்ணிட்டே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் தெரியும், அதுவாகவே ரீஃப்ரெஷ் பண்ணிட்டே இருக்கும். நீங்கள் வந்து இந்த ஆப்பில் வந்து உங்கள் ஆடை வந்து இன்சர்ட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா போதும், அதுவாகவே வந்து ஆட்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டே இருக்கும். நீங்கள் வந்து 1 ஹவருக்கு வந்து 1000 வியூஸ் கிட்ட வரும். நீங்கள் வந்து 1 ஹவர் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா 1000 பேஜ் வியூஸ் வந்து நீங்கள் வந்து எடுத்துடலாம். இதில் வந்து எப்படி வந்து உங்கள் ஆடை இன்சர்ட் பண்ணுன்னு பார்ப்போம். உங்கள் ஏபிகே எடிட்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து சர்ச் பாரில் போய்ட்டு ஷேடோ பேனர் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். இப்போ வந்து பேனர் ஆட்ஸ் எல்லாமே வந்துடுச்சு. இப்போ கீழே ரீப்ளேஸ் பேனரில் வந்து ரீப்ளேஸ் உங்கள் ஆட் யூனிட்டை போட்டு ரீப்ளேஸ் ஆல் அப்படின்னு அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஆட் யூனிட்டு இன்சர்ட் ஆகிடும். நீங்கள் வந்து அதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்கன்னா. அதே போல் நம்ம வந்து இந்த ஆப் மாதிரியே வந்து நம்மளோட பழைய ஆப்பையும் வந்து நான் மாற்றிட்டேன். ஏன்னா நிறைய பேர் வந்து ஆடை ரீப்ளேஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க, குழப்பமாக இருக்குது அப்படின்னாங்க. நீங்கள் வந்து அதுக்கும் அதே மாதிரியே வந்து ஷேடோ பேனர் எல்லாமே ஸ்மால் லெட்டரில் இருக்கணும், கேப் விடக்கூடாது, ஷேடோவுக்கும் பேனர் இருக்கும். அதை போட்டு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து உங்களோட ஆட் யூனிட் வந்து கீழே போட்டு ரீப்ளேஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். அதே போல் இண்டஸ்ட்ரியல் ஆடுக்கு வந்து ஷேடோ இண்டஸ்ட்ரியல் அப்படின்னு போட்டால் போதும். ஏன்னா நம்ம இதுக்கப்புறம் நிறைய ஆப் போட போகிறோம். நீங்கள் வந்து இதேமாதிரியே வந்து தொடர்ந்து செஞ்சிங்கன்னா வந்து கரெக்டாக உங்களுக்கு புரியும். நீங்கள் வந்து திரும்ப ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக ஈஸியாக இருக்கும் உங்கள் ஆடியோ. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸோட ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை பார்த்து பார்ப்போம். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்திங்கன்னா வந்து இந்த மந்த் மட்டும் வந்து அவர் வந்து $13 வந்து ஏர்ன் பண்ணியிருக்காரு. அதாவது நம்ம வந்து ஆரம்பித்தது நம்ம வியாழக்கிழமை வீடியோ போட்டு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து $1000 ஏர்ன் பண்ணியிருக்காரு. வியூஸ் பார்த்திங்கன்னா 5781 வியூஸ் வச்சுருக்காரு. அவர் வந்து இது வரைக்கும் 314 கிளிக்ஸ் வச்சுருக்காரு. நீங்கள் வந்து டெய்லிக்கும் 3 கிளிக்ஸ் பண்ணால் போதும். உங்கள் பேஜ் அதிகமான கிளிக்ஸ் கம்மி பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து சிடிஆர் வேல்யூ கம்மியாகும். சிடிஆர் வேல்யூ அதிகமாக இருந்தால் உங்கள் அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணிடுவாங்க. $5% மேலே அதிகமாக போயிடுச்சுன்னா உங்கள் சிடிஆர் வேல்யூ ஆட்சன்ஸ் வந்து உங்கள் அக்கௌண்ட்டை வந்து பேன் பண்ணி இது பண்ணிடுவாங்க. ஏர்னிங்ஸ் கூட எடுக்க முடியாது, திரும்ப ரீப்ளேஸும் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வந்து பேஜ் அதிகமாகவும் கிளிக்ஸ் கம்மியாகனால சிபிசி வேல்யூ அதிகமாகும். அதாவது கிளிக் வேல்யூ நீங்கள் வந்து ஒரு கிளிக் பண்ணாலே போதும் $1 வரைக்கும் வர வரைக்கும் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண முடியும், $1 வரைக்கும். ஸோ நீங்கள் வந்து பேஜ் அதிகமாகவும் சிபிசி அதாவது கிளிக் வேல்யூ வந்து கம்மியாக வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்கள் சிபிசி வேல்யூ அதிகமாகும். அதே போல் விபிஎன் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிருந்தாங்க. விபிஎன் வந்து நீங்கள் வந்து நல்ல விபிஎனாக வச்சுருந்தாக்கா யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா வந்து உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட வந்து உங்கள் ஆப்பை இன்ஸ்டால் பண்ண சொல்லிட்டு அவரோட தான் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அதுமாரி வந்து 4-5 பேர்கிட்ட இன்ஸ்டால் பண்ணிட்டு 4-5 பேர் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து பிரச்சனை இருக்காது. இது மூலம் வந்து கண்டிப்பாக எல்லோரும் வந்து ஏர்ன் பண்ண முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இன்னும் அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க.